அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சிலம்பத்துல தாக்கி முன்னேறுதல், தடுத்து பின்னிறங்குதல், இதற்குண்டான கால்பாட முறைகளை பார்க்க போறோம். இது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கால்பாடம் தான். இந்த கால்பாடத்தை முதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்னேக் மூவ்னு சொல்லுவாங்க, பாம்பு வரிசை, பாம்பு செல்லும் அந்த பாதை போல நம்பர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பாம்பு வரிசையில இந்த நம்பர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பாம்போட பாதை மாதிரி, சர்ப்பம் செல்கிற அந்த வளைவான பாதை மாதிரி இந்த நம்பர்ஸ் நம்ம போட்டுருக்கோம். இதுல தாக்கி முன்னேறுதலுக்கு உண்டான பாடம் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட வலது காலானது 1ஆம் நம்பர்லையும் இடது காலானது 4ஆம் நம்பர்லையும் வச்சு. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈரடி கால் பாடத்துல போட்ட அதே முறை தான். ஆனால் முன் செல்வதற்காக இந்த பாவலாவை நம்ம மாற்றணும். ஸ்டெப் 1 என்னன்னா, இந்த 4ஆம் நம்பர்ல இருக்க இடது காலானது 3ஆம் நம்பருக்கு எதிரியை நோக்கியவாறு வச்சுட்டு தாக்குதலுக்கு உண்டான அடிமுறையான அறுப்புமுறையை பயன்படுத்தி 1ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய நமக்கு வலது காலம் 6ஆம் நம்பருக்கு கொண்டு வந்தோம். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல இந்த 6ஆம் நம்பர்ல இருக்க வலது காலை 5ஆம் நம்பர்ல எடுத்து வச்சு எதிரியை நோக்கியவாறு எடுத்து வச்சு இந்த 3ஆம் நம்பர்ல இருக்க இடது காலை ஒரு முழு திருப்பம் செய்து 8ஆம் நம்பருக்கு கொண்டு வந்தோம். இதே 1வது ஸ்டெப் 2வது ஸ்டெப் இதையே ஃபாலோ பண்ணி மிச்ச ஸ்டெப் போடும்போது 8ல இருக்காது 7, வலது காலானது 5ல இருந்து 10, அடுத்து 10ல இருக்க காலு 9, 7ல இருக்க காலு 12, 12ல இருக்கிறது 11, 9ல இருக்கிறது 14, 14ல இருக்கிறது 13, 13ல இருக்கிறது 16, 16 to 15, 15 to 18, 13 to 18 to 17, 15 to 20. இதுதான் தாக்கி முன்னேறுதல்ல ஒருத்தர் முன்னாடி இருக்கும். இதுக்குண்டான பாடமுறை இருந்தோம்னா வேகமாக சொல்ல போறேன். 1 2 1 2 1 2 1 2. ஸோ தாக்கி முன்னேறுதலுக்கு உண்டான பாடமுறையானது ஈரடி பாவலா முறை தான். இருந்த இடத்துலயே போடாம முன் செல்வதற்காக இந்த பாவலா முறையை நம்ம பயன்படுத்தணும். இதை நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க. தடுத்து பின்னருக்கு உண்டான பாவலா முறையை அடுத்ததான் நம்ம பார்ப்போம். நன்றி.